Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs. Sheen Lac Speciality Coatings. Always shining Sheen Lac. Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. நல்ல வேலைக்கு போயிட்டேன்னா எந்த வேலையும் செய்யாமல் நல்லா பார்த்துக்கிறேன். அம்மா வேலைக்கு அனுப்பக்கூடாது, இல்லை வீடு கட்டணும், ஏரோப்ளைனில் போகணும். ஏரோப்ளைனில் போகணுமா அம்மாவை கூட்டிகிட்டு போகணும்? அம்மா கூட்டிகிட்டு போகணும். வீட்டில் சோறு பொங்குவான், குழம்பு வைப்பான், இட்லி வைப்பான், சிக்கன் ரைஸு எல்லாமே நல்லா பண்ணுவான். நான் பல்லடம் போயிட்டா அவன் தான் கொஞ்சம் சாப்பிட்டுருவான். நல்லா எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். துணி துவச்சி போடுவான், எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். இப்போ தான் கொஞ்சம் நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களே பண்ணிக்கிறோம். நீங்கள் சொல்கிறது பார்த்தா அவர் பண்ண மாதிரி தெரியல, நீங்கள் சொல்லி பண்ண வச்ச மாதிரி. இல்லை இல்லை, அவனே பண்ணிடுவான். நாங்கள் ஒருமே சொல்ல மாட்டோம், அவனே பண்ணிடுவோம். எந்த அளவுக்கு தங்கச்சிக்கும் உங்களுக்கு ஒரு பாசம் அப்படின்றது இருக்குது? எதுக்கெல்லாம் சண்டை வரும், எதுக்கெல்லாம் சேர்ந்துக்குவீங்க? எல்லாத்துக்குமே சண்டை வரும். எல்லாத்துக்குமே சண்டை வரும். 11 வரைக்கும் வீட்டிலே கிடையாது அவன். நானும் பாப்பா தான் வீட்டில். எதனால அப்படி? எங்கள் இந்த ஊர் நல்லால அப்படின்னு சொல்லி ஜாதி பிரச்சனை இருக்குது. வேற சின்ன வயசுல பீடி சிகரெட்டு குவாட்டர் குடிக்காம சொல்லிட்டு தான் எவ்வளோ அந்யோன்யமாக இருந்து இப்படி ஒரு ஜாலியாக ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது நோட்டு புத்தகத்தில் வந்து இந்த ரத்தம் படிஞ்சிருந்ததை நாங்கள் பார்த்தோம். கூடயே இருந்துட்டு இது பண்ணணும்னு கஷ்டமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. இன்னும் அந்த பசங்க வந்து நல்லா படித்து நல்லா முன்னேறட்டும் பண்ணுவா, நல்லா இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் பண்ணுவான். ஏன்னா நாங்கள் அந்த காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது அந்த படிக்கட்டில் இருந்த ரத்தம் வீடு முழுக்க, நம்ம நானாவே கழிட்டு வந்தேன் அந்த வீட்டையே. வீடு முழுக்க, நம்ம வீடு முழுக்க கட்டில் மெத்தையெல்லாம் ரத்தமாயிட்டாங்க. படிக்கணும் நல்லா. இப்போவும் படித்தாதான் அதுக்கப்புறம் பெரிய வயசில் நம்ம ஒரு 28 வயசு 30 வயசு அப்படின்னா நம்ம உட்காந்து சாப்பிட்லாம், எந்த கவலையும் இருக்காது. மித்தவங்க படிக்கலைன்னா நம்ம மாடு மாதிரி நல்லா வேலை பார்க்கணும், கொத்தனார் வேலை. படிக்கலைன்னா அந்த மாதிரி வேலை தான் போக முடியும். அந்த கல்வி தான் முக்கியம் அப்படின்னு. நாங்குநேரி சம்பவம், அதாவது கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி தமிழ்நாட்டையே உலுக்கி இருந்த அந்த நாங்குநேரி சம்பவத்தை எளிதில் நம்ம மறந்திருக்க முடியாது. அதெல்லாம் கடந்தும் இன்றைக்கி சின்னதுரை வந்து ரொம்ப இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட குடும்பத்தோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக சின்னதுரை இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அவருடைய வாழ்க்கை இப்போது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் அவங்களுடைய அம்மாக்கிட்டேயும் சின்னதுரைக்கிட்டையும் பேசுகிறதா இருக்கும். பேசலாம். வணக்கம். வணக்கம். சிரிச்ச முகமாக இருக்கீங்கம்மா, வந்ததுலேருந்து நான் கவனிக்கிறேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம்? இந்த வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா? செட் ஆயிடுச்சியா. இப்போ அக்கம் பக்கத்துல எல்லாம் நல்லா பேசுகிறாங்க, பழகுறாங்க நல்லா. சின்னதுரை உங்களுக்கு எப்படி இருக்குமா? நல்லா இருக்கு. உங்களுக்கு செட் ஆயிடுச்சா இந்த ஏரியா? ஏன்னா நம்ம ரொம்ப வருஷம் அந்த இடத்துல இருக்கோம், அந்த இடத்துல இருந்து இப்போ புதுசாக வரோம் அப்படின்னா செட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஒரு 10 மாதம் ஆயிடுச்சு இல்லையா? காலம் ஓடுனதே தெரியல. அந்த மாதிரி இது செட் ஆயிடுச்சா உங்களுக்கு? செட் ஆயிடுச்சு. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா எப்படி? இங்கே இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ பிகாம். எந்த காலேஜில் என்ன படிக்கிறீங்க? சென்ட் சேவியர்ஸில் காலேஜில் படிக்கிறேன், பாளையங்குடியில். இப்போ பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப். ஸோ என்ன ஒரு ஆசையோடு அந்த கோர்ஸ் எடுத்தீங்க? சிஏ படிக்கிறதுக்காக அதை எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ சிஏ படிக்கணும், ஆடிட்டர் ஆகணும். ஆமாம். எதனால இப்போ பர்டிகுலராக இப்போ நிறைய பேர் கேட்கும்போது வேறு வேறு கனவுகள்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னா என்ன ஒரு கனவு அப்படின்றது? சீக்கிரத்தில் வேலைக்கு போயிடலாம். ஸோ சீக்கிரமாக வேலைக்கு போகணும், குடும்பத்தை கவனிக்கணும் அப்படின்னு. ஆமாம். ஏமா உங்ககிட்ட சொல்லியிருக்காத சின்னதுரை? இப்போ சொல்லும்போது சின்ன வயசுல நான்லாம் சொல்லுவேங்க அம்மாட்ட, அம்மா உன்னை நான் பெரிய ஆளானோடனே வேலைக்கு போய் சம்பாரிச்சு காரில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்லாம் நான் சொல்லுவேன். அப்படி என்னெல்லாம் சொல்கிறாரு? அது நாங்கள் கேட்டுக்கிறதில்லண்ணே அவங்ககிட்ட. சின்ன பசங்க தானே, இப்போ தானே படிக்கான், படிச்சு அதை நம்ம உழைச்சி போடுவோம் அவனுக்கு. வேண்டி என்ன நம்ம இப்போ உழைச்சி போட்டால் நாளைக்கு அவன் நமக்கு சோறு தருவோம்ல, வச்சிருந்து பார்ப்பான், நல்லா பார்ப்பான். அது 100ல் 1 பார்ப்பான் நல்லா. உங்ககிட்ட எதுவும் சொன்னது இல்லையா சின்னதுரை? நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் அதை சொல்லுதான், பார்த்துக்கிட்டேன், தங்கச்சி கட்டி கொடுப்பா, அதெல்லாம் அவன் சொல்லுதான். இதுதான் சின்ன பசங்க தானே அவங்க வந்து, சின்ன பிள்ளைகள் தானே பேசுறாரு. நீங்க சின்ன பையன்றீங்க. வயசு இன்னும் பக்கம். சொல்லியிருக்கீங்களா சின்னதுரை? என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க? என்ன கனவு இருக்கு? அம்மாவை இப்படி எல்லாம் பார்த்துக்கணும், நல்ல வேலைக்கு போயிட்டேன்னா எந்த வேலையும் செய்யாமல் நல்லா பார்த்துக்கிறேன். அம்மா வேலைக்கு அனுப்பக்கூடாது, இல்லை அந்த மாதிரி. என்ன வேற என்ன? இப்போ பெரிய அளவில் ஒரு வீடு கட்டி கொடுக்கணும், கார் வாங்கி கொடுக்கணும், சம்திங் அந்த மாதிரி என்ன ஆசையெல்லாம் இருக்கு? வீடு கட்டணும், வேற ஏரோப்ளைனில் போகணும். ஏரோப்ளைனில் போகணுமா? அம்மாவை கூட்டிகிட்டு போகணும்? அம்மா கூட்டிகிட்டு போகணும். அம்மா தங்கச்சி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும், ஃபேமிலியோட. சொல்லி இதை பற்றி எதுவும் பேசியிருக்கீங்க? பேசியிருக்கோம். எப்போ பேசிட்டு இருந்தீங்க? தம்பியை பம்பாயில் சோம்லாமல் இருக்காங்க, அதுக்கு போகணுன்னு மட்டும் லீவு கிடைக்கல. அவன் காலேஜில் தான் சேர்ந்துருக்கான். இப்போ எனக்கு லீவு தரலை, அதனால அடுத்த 2 வருஷம் லீவில் வரோம்
10 நாள் லீவ் கிடைக்கும்ல அப்பவும் போவோம்னு சொல்லிட்டு வந்தாலும் எங்கள் அம்மா கிட்ட பொம்பளை ஏற்கனவே போறதுக்கு முயற்சி பண்ணீங்க. ஆமாம் ஆனா இப்போ நடக்கல. நடக்கல. சரி, அப்ப கூடிய விரைவில் இப்போ நடக்கும். ஆமாம் இன்னும் 10 நாள் லீவில் வரும்ல, இன்னும் 2 மாதம் தான் கிடக்கு. யாருக்கு? இன்னும் பிள்ளைகளுக்கு பள்ளியோட லீவ் வரும்ல, அரையாண்டு லீவு. சொல்றீங்களா? ஆமாம் லீவில் போனேன் பார்த்துட்டு அதில் ஒரு திரும்பிடலாம்ல 10 நாள் இருந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு. யார் இருக்காங்க நீங்க? அவங்க எங்கள் அப்பா அம்மா தம்பி உங்க பொண்ணு. அப்பா அம்மா? ஆமாம் எல்லாருமே பாம்பேல தான் இருக்காங்க. நான் ஒத்தி தான் அங்கே இருக்கேன். ஓ, அவங்க இங்க இருந்து அங்க போனவங்க. ஆமாம் அங்கேருந்து போனவங்க, அங்கே நாங்கள்லேருந்து போனவங்க தான் அங்கே ஓ, அந்த வீட்டிலேருந்து. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க? ஒருத்தன் பேங்கில் வேலை பார்க்கா, ஒருத்தர் வக்கீலாக இருக்கா, கோர்ட்டு வக்கீலாக இருக்காங்க. அப்பா ரயில்வே வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. சரி. அம்மாவும் டீச்சர் தான் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஆ. அங்கே இருக்காங்க எல்லாருமே. So, எல்லாம் அங்க இருக்காங்க. ஆமாம் பாம்பேல தான் இருக்காங்க. ரொம்ப வருஷமா அங்கதான். ரொம்ப வருஷமாக அங்கே தான் இருக்காங்க. அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி போனது இல்லையா? நான் போயிருக்கேன், இவங்களுக்கு தெரியாது. நான் அடிக்கடி போயிருக்கேன், வந்திருக்கேன். அவங்க இவங்களுக்கு வந்திருக்காங்க. தெரியாது. அவங்க அந்த ஆச்சி ஊருக்கு தாத்தா வந்தாங்க. மாமா இப்போ அத்தை தான் இங்க ஆஸ்பத்திரிக்கு எல்லாருமே வந்தாங்க. இங்க ஓ, இப்ப அந்த நம்ம சமூகம் நடந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. பெரிய தம்பி அதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. நாங்க அதுக்கு தாங்க முன்னாடி போனது கிடையாது. அம்மா போயிருக்கு. நான் அடிக்கடி போயிருக்கேன், அவன் தான் போகிறது கிடையாது. நீங்க மட்டும் அடிக்கடி போறது. நான் ஒரு கல்யாண வீடு ஃபங்க்ஷனாக போயிட்டு 2 நாள் கழிச்சு வந்துடுவோம்ல. பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்லாம் இதெல்லாம் நியாயமா? சின்ன பிள்ளைகளை தானே கூட்டிட்டு போகணும். வரமாட்டாங்க. அப்போ இப்போ தான் மாட்டாங்களா? கூட்டிட்டு போக மாட்டீங்களா? இல்லை நான் ஃபேமிலியோட எங்கள் சொந்தக்காரோட போயிடுவோம். இவங்க வந்து போட்டுட்டு போயிடுவோம். அதனால பாம்பேக்கெல்லாம் வர மாட்டேன். அவன் ஹாஸ்டலே தானே இருந்தான், எங்கள் ஊரில் கிடையாது கொஞ்ச நாளா. அவன் 6ல் ஆமா. 6ல இருந்து 6ஆப்ல இருந்து ஹாஸ்டல்ல தான் இருந்தான். ஹாஸ்டலில் தான் இருந்தான் அவன். 6, 7, 8 அங்க ஜெசால பக்கத்துல படிச்சிருந்தேன். சூசேஸ்புரத்தை தான் படித்தான் தெசோலையில். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் 9th 10th 11th இங்க வள்ளியூர் பக்கத்துல ஹாஸ்டல்ல இருந்தேன். 12th தான் வீட்டுக்கு வந்துட்டேன். 12th தான் வீட்டுல ஆமா, இருந்து அந்த பேரா. இருந்தது. அப்போ 6, 7, 8 மட்டும் ஹாஸ்டல்ல படிச்சது. 6, 7, 8 9 10 10 11 12 11 வரைக்கும் ஹாஸ்டல் தான். ஹாஸ்டல்ல அப்ப தங்கி அவன் படிச்சது. வீட்டிலே கிடையாது. அவன் நானும் பாப்பாவும் தான் வீட்டில் எதனால அப்படி? எங்க இந்த ஊரு நல்லால அப்படின்னு சொல்லி ஜாதி பிரச்சனைக்கு வேற ஆ, இன்னொன்று சின்ன வயசுல பீடி சிகரெட்டு குவாட்டர் குடிக்காம சொல்லிட்டு தான் தண்ணி அடிக்கும். ஹாஸ்டலுக்கு அதனால அப்பவே கெட்ட பழக்கம் வந்துரும். ஆமா அப்பவே டீச்சர்ஸு வேற நான் 5ஆவது படிக்கும் பட்சத்தில் வேற டீச்சர் மாறி வந்திருந்தாங்க. அந்த டீச்சர் தசால பக்கம். அது 1ஆப் டீச்சர் எனக்கு எடுத்த 1ஆப் டீச்சர் வந்து இங்கே வேண்டாம் நீ இங்கே தான் கெட்டு போயிடுவ ஹாஸ்டல் இருந்து படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. அதான் ஹாஸ்டலில் இருந்தேன். ஸோ அதனால நீங்க வந்து முடிவு பண்ணிட்டீங்க, சரி வேண்டாம் ஹாஸ்டல்ல படிக்கட்டும்னு. ஆமாம் அவன் வீட்டிலே இல்லைல்ல. இப்போ தானே அவன் வீட்டில் இருக்கான். இந்த வருஷம் தான் வீட்டில் இருக்கான். போன வருஷம். ஹாஸ்டல் அப்படிங்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல சின்னதுரை. ஏன்னா இப்போ வீட்டிலேருந்து வரும்போது நம்ம போயிருக்கவே மாட்டோம் ஹாஸ்டலுக்கெல்லாம். வலுக்கட்டாயமாக கொண்டு போய் விட்டுருப்பாங்கன்னு வைங்க. 5, 6, 6, 6, 7, 8, 9, 10, 11 கிட்டத்தட்ட 6 வருஷம். ஒரு என்ன எப்போ வந்து பார்த்துக்கிட்டாலும் ஒரு பிரிஞ்சிருக்கிற வாழ்க்கை தான் இல்லையா? அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? அம்மாவை பார்க்காம, தங்கச்சி பார்க்காம, வீட்டில் பார்க்காம அப்படின்னு. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபோனில் மட்டும் பேசிக்கிறேன் வார்டன் செல்லேருந்து. 6, 7, 8 அங்கே படித்தேன். இப்போ தசாவிலேருந்து சரி 9th வீட்டுக்கு போகலான்னு வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகலான்னு பார்த்தேன். அங்கே வள்ளியூர்லேருந்து ஒரு சார் எங்களுக்கு சொந்தக்காரங்க சார் கண்கடை ஸ்கூல் சார். அந்த சார் சரி நீ மறுபடியும் ஹாஸ்டல்லாம் இங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்குது சேர்த்துடுறோன்னு விட்டாங்க. அந்த மறுபடியும் இங்கே ஹாஸ்டலில் இருந்துட்டேன் 9th 10th 11th. சரி, ஆனால் இப்போ ஒரு என்ன இருந்தது அப்போ சீக்கிரமாக இந்த ஸ்கூல்லாம் முடிச்ச உடனே நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு? ஆமாம் இல்லை பழகிடுச்சா ஹாஸ்டல்? 3 வருஷம் இருந்தனால அப்புறம் 2வதும் 9th சரி ஹாஸ்டலில் போயிடும்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ அப்போ ஹாஸ்டல் லைஃப் அப்படின்னா பசங்க கூட ஈஸியாக மிங்கிளாகி ஜாலியாக பேசி விளையாடி அப்படி. அப்போ ஆனால் சின்னதுரை பார்க்கும்போது ரொம்ப அமைதியான பையனாகவே தெரியுது. ஏதோ இப்போ கலந்துக்கிறது, இப்போ ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது, என்ன ஹாபிஸ் எல்லாம் உங்களுக்கு? என்ன பொழுதுபோக்கு, என்ன விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது அந்த மாதிரிலாம் இல்லை அது மாதிரிலாம் எதுவுமே இல்லையா? நல்லா போகவே வேண்டாம். அவன் வீட்டில் உண்டு பள்ளிக்கூடம் உண்டு வீட்டில் தான். அங்கே பாஸ்டர் தான் கிறிஸ்டின். ஆ, பாஸ்டர் கூட வெளியே எங்கேயும் போவேன். எங்கே போவீங்க? ஊழியத்துக்கு அது ஊழியத்துக்கு போவேன். ஓ, அதுதான் போவான். இல்லை மற்றபடி இப்போ படிக்கிற நேரம் தவிர்த்து இப்போ மீதி ஃப்ரீ டேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஃபோன் இருந்துச்சு, ஃபோனில் ஏதாட்டு பார்த்துட்டு இருப்பேன். ஓ, இப்போ வெளியே விளையாடுறது போகிறது அப்படிலாம் எதுவும் இல்லையா? அங்கே ஹாஸ்டலில் வேலை இருக்கும், ஆ, அது சும்மா பார்த்துட்டு அப்படியே இருந்துடுவேன். என்ன வேலை இருக்கும்? சும்மா அந்த காய்கறி எதுவும் நறுக்கி கொடுத்தா அது சமையல் பண்ணி கொடுக்க ஹாஸ்டல் வார்டன்னா அவன் தான் அதெல்லாம் சமையல் பண்ணுவீங்களா? பண்ணுவான். நல்லா பண்ணுவான். அப்போ சூப்பராக வீட்லயும் பண்ணுவாரா? பண்ணுவான். என்ன பண்ணுவார் வீட்டில்? வீட்டிலலாம் சோறு பொங்குவான், குழம்பு வைப்பான், இட்லி வைப்பான், சிக்கன் ரைஸு எல்லாமே நல்லா பண்ணுவான். நான் பல்லடம் மாரினா அவன் தான் பண்ணி சாப்பிட்டு போவான். நல்லா எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். துணி துவச்சி போடுவான், எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். இப்போ தான் கொஞ்சம் நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்றது பார்த்தா அவர் பண்ண மாதிரி தெரியல, நீங்க சொல்லி பண்ண வச்ச மாதிரி இல்லை இல்லை அவனே பண்ணிடுவான். நாங்கள் ஒருமே சொல்ல மாட்டோம், அவனே பண்ணிக்கிடுவான். நல்லா சரி, சரி. பிரியாணிலாம் தொக்கா போடுவான். நல்லா பிரியாணிலாம் நல்லா பண்ணுவான். அப்படியா?
இது தெரியாதா? இது புதிய ஒரு செய்தியா இருக்கு. தமிழ்நாட்டுக்கே இது புதிய செய்தி. பிரியாணி செய்வீங்களா? செய்வோம். என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி தான் இவ்வளவு செஞ்சிருக்கேன். சிக்கன் பிரியாணி. எவ்வளவு நல்ல டேஸ்டா செய்வாருமா? நல்லா செய்வாங்க, நல்லா டேஸ்ட்டாக. பையன் சமைச்சு தருவாரு, அம்மா சாப்பிடுவீங்க. ஆமாம், எல்லாரும் எங்கே இருக்கிற ஆளுவே சாப்பிட்ருக்கோம் எல்லாருமே இங்கே வந்தோம். அப்ப எப்போ ஏதாவது ஒரு சண்டேஸ்ல அப்படியா இல்ல எப்போ அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தான் பண்ணுவோம். சண்டே தான் எல்லாரும் வேலைக்கு வருவாங்களா. இல்ல சண்டேனா எல்லா சண்டேவுமா இல்ல எல்லா எப்ப மாட்டும் மாசத்துக்கு ஒரு தடவை எப்ப தோணுதோ அப்போ. அப்போ இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு புரியுது. இப்போ ஹாஸ்டலில் இருந்தாலும் அதுக்கப்புறம் வீட்டு மேலே எவ்வளோ பாசமா எவ்வளோ அந்யோன்யமா இருந்து இப்படி ஒரு ஜாலியாக ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை இடையில நம்ம சொன்ன மாதிரி போன வருஷம் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது யாராலையுமே மறக்க முடியாது. அங்கெல்லாம் பார்க்கும்போது அந்த நோட்டு புத்தகத்தில் வந்து இந்த ரத்தம் படிஞ்சிருந்ததை நாங்கள் பார்த்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? எல்லாமே செய்தி பரவுச்சது. ஏன்னா ஒரு இப்படியான ஒரு சம்பவம்ன்றது யாராலையுமே ஏற்றுக்க முடியல. ஒரு கலகலப்பான ஒரு குடும்பம், ஒரு எப்பவும் போல போயிட்டு இருக்க வாழ்க்கை, திடீர்னு இப்படி ஒரு சம்பவங்கும்போது எப்படி கஷ்டம்தான். இருந்ததுமா? அது கஷ்டமாக தானே இருக்குது. அது வாழ்க்கை வந்து நமக்கு திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்தா யாராலும் தடுக்க முடியாது. எதிர்பார்க்கவே இல்லை. நான் நடக்கும் வாழ்க்கையில. எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு கூடயே இருந்துட்டு இது பண்ணணும்னு கஷ்டமாக இருக்கலாம், யாராலும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. இன்னொன்று பசங்க வந்து நல்லா படித்து நல்லா முன்னேறட்டும் பண்ணுவா, நல்லா இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் பண்ணுவா. நம்ம அதை தான் ஆசீர்வாதம் பண்ணுவோம். இன்னைக்கும் நம்ம ஒருத்தர் மூஞ்சில் முழிக்கணும், நாளைக்கு அவனை மூஞ்சில் முழிக்காம நம்மளால் இருக்க முடியாது, அவனும் இருக்க முடியாது இந்த ஏரியாவில். என்ன அது தப்புல, மற்ற யாருக்கும் வரக்கூடாது அப்படி சூழ்நிலை, இன்னும் வரக்கூடாது. ஆனால் இப்போ நீங்கள் அப்படியான ஒரு சம்பவத்திலேருந்து ஒரு மீண்டு வர கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துருக்கும். ஆமாம், ஏன்னா எப்படியும் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் 9 மாதம்லானே அங்கே இருந்திருக்கோம். ஐக்ரௌண்டில் ஒரு 3 மாதம் ஐக்ரௌண்ட் 90 நாளில் ஐக்ரௌண்டில் இருந்திருக்கோம். தம்பியை வச்சுக்கிட்டு 90 நாள் 3 மாதமாக ஐக்ரௌண்ட் தான் இருந்தோம். அவனை வச்சுக்கிட்டு எங்கே ஹாஸ்பிட்டலில். 90 நாள் சிகிச்சை. ஆமாம், சிகிச்சை நல்லா பார்த்தாங்க மேடமெல்லாம் நல்லா. அந்த சமயத்தில் ஆமாம், எல்லாருமே நல்லா பார்த்தாங்க. கட்சிக்காரங்களும் நிறைய பேர் வந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸு, சாரு, டீச்சர்ஸு நிறைய பேர் வந்தாங்க. காலேஜ் பசங்க எல்லாருமே நிறைய பசங்க வந்தாங்க தம்பியை பார்க்க. சென்னையிலேருந்துலாம் வந்தாங்க. அந்த அந்த இன்சிடென்ட் இருக்குல்ல சின்னதுரை, இப்படி ஒரு சம்பவம் யார் இனிமே நடக்கவே கூடாது தான். அது கண்டிப்பா. எல்லாரும் அதுதான். அப்போ அந்த ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு? அப்போ அந்த என்ன மாதிரி ஒரு மனநிலையெல்லாம் இருந்தது? அதுலேருந்து மீண்டு வரக்கு எவ்வளோ கால அவகாசம் எடுத்துக்கிச்சு? அதுலேருந்து 4-5 மாதம். அந்த ஒரு பதட்டம் அப்படின்றது இருந்ததா? பதட்டம் இல்லை, அது அது ஈஸியாக கடந்து வந்துட முடிஞ்சதா? அதெல்லாம் எல்லாரும் தைரியமா இருங்க, எல்லாரும் ஆறுதல் சொன்னால. ஏன்னா நாங்கள் அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது அந்த படிக்கட்டில் இருந்த ரத்தம் வீடு முழுக்க ஆமாம், ரத்தம். நான் தான் கழிட்டு வந்தேன் அந்த வீட்டையே. அது வீடு முழுக்க நம்ம வீடு முழுவா கட்டில் மெத்தையெல்லாம் ரத்தமாயிடலான்னு. அப்போ நீங்கள் உள்ளது தானே இருந்தீங்க? நான் வீட்டில் தான் இருந்தேன். நான் பாப்பா 3 பேர் தான் இருந்தோம். எவ்வளோ நேரம் நடந்தது இந்த ஒரு 10 நிமிஷம்? 10 நிமிஷம் தான். 10 மணி. கரெக்டாக 10 மணி 9:45. நான் வெட்டிட்டு இடத்துல வீட்டை விட்டு வெளியில் மணி 10 கரெக்டாக. 10 நிமிஷம். 10 நிமிஷம் 10 தான். மணி. 10 மணி கரெக்டாக வந்துட்டு. ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் தான். 10 இந்த சம்பவம் சம்பவம். நடந்தது. ஆனா நீங்களும் இப்போ நான் தோசை தானே முன்னாடி சுட்டுட்டு இருக்கேன். உட்காந்துருந்தீங்களா? என்ன நான் பார்த்தேன், இப்போ வீட்டை பார்த்தேன், ம். அந்த படிக்கட்டில எடுத்துட்டாங்க. இப்போ ஆமா. இந்த வேலையெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. நடக்கிறதுனால. ஆமாம், படிக்கட்டில அப்ப படிக்கட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தீங்களா? என்ன வீட்டுக்குள்ள வீட்டு படுத்துருந்தேன். நான் உள்ள பெட்ரூம் எல்லாம் கட்டில படுத்தேன். செல்லு பார்த்துக்கிட்டு இருந்தேன். வீட்டுக்கு தான் பரட்டு பார்த்துக்கணும். நான் அப்போ தான் சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் தோசை சுட்டுன்னு. தோசை சுட்டு வரங்காட்டில் உள்ளே போய் வெட்டிடுது. எனக்கு தெரியாது, இவன் வந்ததே தெரியாது. கதவு உள்ள இருந்தீங்க? ஆமாம், உள்ள சமையல் கட்டுக்குள்ள நின்னோம்ல, வெளியே இவன் உள்ளே போனது பார்க்குறேன். நானும் ம். பாப்பா தான் பக்கத்தில் நின்று எண்ணெயை வெட்டாதுங்க வெட்டாதுங்கன்னு இப்படி கையை கொண்டு பிடிச்சா. அண்ணனை வெட்டாதீங்க. ஆமாம், வெட்டாதுன்னு சொன்னோம். அவள் கையில் பட்டிருக்குல்ல, பாப்பா கையிலையும் இருக்குல்ல, அதெல்லாம். 3 பேருமே வீட்டுக்குள்ள ஆமாம், வந்தாங்க. வீட்டுக்குள்ள தான். அவங்க 3 பேரும் வீட்டுக்குள்ள தான் இருந்தாங்க. இந்த ஒரு தாக்குதலுக்கு பிறகு சின்னதுரை அந்த பேசின செய்தியை நாங்க கேட்டோம். எல்லாருமே தமிழ்நாட்டுல கேட்டோம். ஒரு ஒரு பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இவ்வளவு பக்குவமா ஒரு பிரச்சனையை அணுக முடியுமா அப்படின்றது இன்னைக்கு எனக்கு ஏன் சின்னதுரையை பிடிக்கும்னா இந்த காரணம் தான் தமிழ்நாட்டுக்கே பிடிக்கும். ஏன்னா அவ்வளவு பக்குவமா இல்லை பேசியிருக்காங்களா? எல்லாருமே இதை கடந்து போகணும், ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னது. அன்னைக்கு என்ன சொன்னீங்கன்றது ஒரு முறை எனக்காக திரும்ப சொல்லுங்க. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், வேற நல்லா படிக்கணும், நமக்குள்ள இந்த சண்டை சச்சரவு எந்த பேதம் பாகுபாடு வேண்டாம். இல்லாம நல்லா படிக்கணும். இப்போ நீங்க காலேஜ் போறீங்க இல்லையா? இப்போ இந்த சம்பவம்லாம் தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான். அப்போ இதை பத்தி பேசுறாங்களா, இல்ல நண்பர்கள் எப்படி அதை அணுகுறாங்க? அதெல்லாம் நல்லா பேசுறாங்க. அது ஒரு இந்த பக்கம் இந்த இருந்தாலும் சம்பவத்தை பத்தி இந்த பற்றி சம்பவம் இல்லை, எதுவுமே கேட்கல. ஆ. நல்லா ஃப்ரெண்ட்ஸ் சும்மா நார்மலாக தான் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ காலேஜ் போய் எவ்வளவு நாள் ஆச்சு? 1.5 மாதம் இருக்கும். 1.5 மாசம். ஆமாம்.
யாரெல்லாம் ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாங்க பழகுறாங்க உங்கள் கிளாஸில்? சந்தோஷ்குமார் காலேஜில். சந்தோஷ் தான் எனக்கு இல்லை. ஆமாம். ஓகே. புது ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம்? சந்தோஷ் வேற? பால்வண்ணன். 2 பேர் தானா? இல்லை வேற நித்தீஷ், ஓ, பரமானந்தம். ஸோ எனக்கு 4 பேர், நீங்கள் 5 பேர். ஆமாம். இன்னும் இருக்காங்களா? இல்லை அவ்வளோதான். ஓ, நீங்கள் 5 பேர் வந்து ஒரு ஒரு செட்டு ஆ இல்லை? இப்போ காலேஜ் படிக்கும்போது ஒரு செட் இருக்கும் இல்லையா, நாங்கள்லாம் ஒரு டீம் அப்படின்னு. ஸோ அந்த டீம் செட் ஆயிடுச்சா? எல்லாரும் கூட நல்லா பழகிறோம். இப்போ எவ்வளோ லைஃப் எப்படி இருக்குது? பீஸ்ஃபுல்லாக, அமைதியாக அப்படி மாறிடுச்சா இல்லை இன்னும் மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மாறிடுச்சு, எல்லாம் நல்லா தான் இருக்குது. எல்லாம் மாறிடுச்சு. ஆமாம். உங்களுக்கு எப்படி இருக்குமா இப்போ? மாறிட்டியா? நல்லா தான் இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் அதை பற்றின ஒரு பதட்டமோ ஒன்றுமே இல்லை. இல்லை அது அது என்னைக்காவது திடீர்னு நினைக்கிறது உண்டா? இல்லைடா நாங்களே போனோம்னு நினைப்போம்ல, எங்கள் ஏரியாவுக்கு போனால் கொஞ்சம் நினைப்பேன். அந்த பக்கம் போகும்போது அந்த எண்ணம் வர்றது. ஆனால் நல்லபடியாக இப்போ நல்லபடியாக இங்கே இருக்கும். ஒரு கரைசல் எல்லாமே இங்கே மாற்றியாச்சுலாம். நாங்கள் போகிறது தேவையில்லாம் நாங்கள் நினைக்கணுமா, எல்லாமே இங்கே மாற்றியாச்சு. ஸ்கூலு எல்லாமே ரேஷன் கார்டு எல்லாமே மாற்றியாச்சு. ஆதார் அட்டை முதலுக்கு மாற்றியாச்சுங்க. அங்கே போகணும்னு அவசியமே இல்லை அந்த ஊருக்கு. தம்பி வந்து பக்குவமாக அதை அணுகிட்டாரு, நீங்களும் அதுலேருந்து கொஞ்சம் தேறி வர்றீங்க. பாப்பாவோட மைண்ட் செட் எப்படி? பாப்பா நல்லா இருக்கா, அங்கே வந்து நல்லா படிக்கா. அதுலேருந்து ஆமாம், நல்லா இருக்கா, நல்லா படிக்கா, டியூஷன் போகிறா, நல்லா இருக்கா. அதெல்லாம் மீண்டும் வந்துட்டா அவளும் ஒரு மட்டுக்கும் கூடி சீக்கிரம் ஆடிட்டரா நாங்கள் வரணும் பார்க்கணும். கண்டிப்பாக. அண்ணனுக்கு இப்படி ஒரு சம்பவங்கும் போது எங்கள் அண்ணனை வெட்டாதீங்கன்னு அந்த அந்த பொண்ணு தடுக்கும்போது அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த ஒரு எந்த அளவுக்கு தங்கச்சிக்கும் உங்களுக்கும் ஒரு பாசம் அப்படின்றது இருக்குது? எதுக்கெல்லாம் சண்டை வரும், எதுக்கெல்லாம் சேர்ந்துக்குவீங்க? எல்லாத்துக்குமே சண்டை வரும். எல்லாத்துக்குமே சண்டை வரும். எதுக்கெல்லாம் சண்டை வரும்? எனக்கு ஒரு 4 விஷயம் சொல்லுங்களேன். வேற சைக்கிள் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். பைக்கு கொடுக்கவே மாட்டான் அதுக்கு. சைக்கிள் பைக்கு அங்கே இருக்கும் சைக்கிள். இப்போ சைக்கிள் ஆமாம். சைக்கிளும் கொடுக்க மாட்டான். கொடுக்க மாட்டான். தர மாட்டீங்க? கொடுக்க மாட்டான். கொடுக்க மாட்டேன். எதனால? அவள் ஓட்டக்கூடாது அப்படிம்பாங்க. கொண்டு போய் நான் அவர்கிட்ட விசாரிக்கிறேன். எதனால தர மாட்டீங்க? கொண்டு போனால் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கேயாவது சுற்றி அடிச்சுட்டு அப்புறம் வருவா. அதெல்லாம் கொடுக்கவே மாட்டேன். பஞ்சர் கிஞ்சர் அது காற்று இறங்கிட்டுனா போச்சுன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம போனாலும் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு தான். ஆமாம். வேற எதுக்கெல்லாம் சண்டை? சைக்கிள் தர மாட்டீங்க, வேற வேற துட்டு ஏதாட்டும்னா கேப்பா கொடுக்க மாட்டேன். அண்ணா அப்புறம் அண்ணா கிட்ட தானே கேட்க முடியும். தர மாட்டீங்களா? எதனால? மிட்டாய் வாங்கி சாப்பிடுவா. வீட்டிலேயே மிட்டாய் வாங்கி போயிடுவான். ஒரு சின்ன பிள்ளை மிட்டாய் தானே வாங்கி சாப்பிடும். சொத்த பிள்ளை வந்துடக்கூடாது இந்த மாதிரி, அதனால அப்படி ஒரு காரணம் இருக்கும். இல்லை நீங்கள் எதுக்காகம்மா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொன்னாலும் சரியா இருக்குது. எதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க? சாப்பாடு சண்டை போடுவாவா கடைக்கு. சாப்பாடுக்கு. ஆமாம், படிக்க போகணும்னா அடி கொடுப்பான், படிக்க ஓடணுமா, டியூஷனுக்கு போவான், ஒரு கடைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவான். 10 பசங்கன்னா வெளியெல்லாம் போகக்கூடாது, சுத்தரும் ஊரில் தான் இருக்குன்னு சொல்லுவான். அதோட முடிச்சு கொடுப்பான். அதோட அவள் போக மாட்டா வெளியெல்லாம், டியூஷன் போவா. நான் வந்து அதோட தலை இதோட இருந்துக்கிடுவான். நாளை காலை தான் அவளை பார்க்க முடியும். படிப்பா அவளை உட்காந்து 10ஆம் கிளாஸில் நிறைய ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, எழுதி படிப்பா உட்காந்துக்கிட்டு. ஸோ நீங்கள் சொல்லித்தரது உண்டா தங்கச்சிக்கு? டவுட்னா சொல்லித்தரது அப்படியெல்லாம்? டவுட் கேட்க மாட்டேன், டியூஷன் போயிடுவா. அதனால அங்கே வீட்டுக்கு இப்போ கேட்டு தான் வந்திருக்கா. ஸோ இப்போ டியூஷன் ஆமாம். போகிறோன்னா டவுட் ஆமாம், அங்கே கேட்டு அங்கே க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவா. அவங்கக்கிட்ட மேடத்துக்கிட்டே வந்துடுவா. இப்போது பொதுவாக அண்ணன் தங்கச்சி அப்படிங்கும்போது சண்டை போட்டுக்குவாங்க. ஆமாம், கொஞ்சம் கருத்து பேசிடுவாங்கல்ல. பேசிடுவாங்க. ஆமாம், இப்போ சில சமயம் 2 பேர் ஒன்று சேர்ந்து நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க. என்கிட்ட அந்த வருவா. மாதிரி நடக்கிறது உண்டா? அது வருவா, 2 பேர் அந்த வருவா. மாதிரி எதுக்கெல்லாம் அப்படி வராங்க? துட்டு கொடுக்கலன்னா சண்டைக்கு வருவா. 2 பேர் சேர்ந்து ஆமாம், நீ தங்கச்சி அவனுக்கு போய் மட்டும். அண்ணா கூட்டிட்டு ஆமாம், வர்றா. நீ நீ வந்து அவனுக்கு மட்டும் கேளு. கொடுக்க எனக்கு தரலம்பாவா. இவன் சொல்லுவான், நீ அவளுக்கு மட்டும் கொடுக்க எனக்கு தரலம்பா. அந்த அதுக்கு சண்டை போட்டு சமரேசம் பேராவா பள்ளிக்கூடத்துக்கு. சந்தோஷமா இருக்குமா இதெல்லாம் கேட்கும்போது? கலகலப்பா. தங்கச்சிக்கு என்ன ஆசை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? என்ன என்ன ஆகணும், என்ன கனவு? டாக்டர் டாக்டர் ஆகணுமாவா? டாக்டர் ஆகணும். சொல்லிட்டால மேடம், ஸ்டாலின் சொல்லியாச்சு. டாக்டர் முதலமைச்சரை ஆகணும். பார்க்கும்போது நான் டாக்டராக வருவேன் அப்படின்னு சொல்லியாச்சு. என்ன என்ன காரணம்மா? தெரியல சார், அவட்ட தான் கேட்கணும். என்ன காரணம் சொல்லியிருக்காங்களா பாப்பா சொல்லும்போது? அது அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸு பார்த்து டாக்டர் ஆகணும். அங்க அந்த ஆமாம், சம்பவம் ஆமாம். சொன்னாங்களே. அங்கே இருந்தாலும் அவங்க கூட பழகுனா எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இவளுக்கு கூட இவளும் போவா அவங்க கூடயெல்லாம் ஓ பிக்கப் பண்ணுவா. இவங்க கூடலாம் நின்று நல்லா எல்லாமே சொன்னோன்னா அவளுக்கு டாக்டர் ஆகணும், அவங்கள மாதிரி நானும் வரணும் அப்படின்னு மேடத்திட்ட சொல்லியிருக்கா. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய முக்கியமான நபர்கள்லாம் வந்து பார்த்தாங்க. இப்போ கூட சமீபத்தில் விஜய் அவர்களுடைய கல்வி திருவிழாவில் நாங்கள் பார்த்தோம். அங்கேயும் பேசினோம். அப்போது நிறைய முக்கியமான நபர்கள், ஈவன் நடிகர் விஜய், இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர், இந்த மாதிரி முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படின்னு ஆரம்பிச்ச பெரிய ஒரு பட்டியல். திருமாவளவன் அப்படின்னு நிறைய முக்கியமான நபர்கள் இன்னைக்கு வரைக்கும் யாராவது தொடர்ச்சியாக பேசுகிறாங்க
அப்படி முக்கியமான நபர்கள் இன்னைக்கும் கவனிச்சு கேட்குறாங்க அப்படின்னு தொடர்ச்சியா பேசுறாங்க யாராவது? திருமணம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ, எழுத்தாளர் நார்மன் ஒரு எழுத்தாளர் எழுத்தாளர் நார்மநாதன் நார்மன் அவர் அவர் தொடர்ச்சியா பேசுறாங்க. அவரு தொடர்ச்சியா பேசுவாங்க. இப்போ தொடர்ச்சின்னா ஒரு மாசத்துல ஒரு முறை கூப்பிட்டு பேசுவாங்க, என்ன பண்றா ஆ, எல்லாம் கேட்பாங்க. ஓ, இவரு கடைசியா எப்ப பேசினாரு திருமாவளவன்? போன மாசம் நாங்க அங்க போயிருந்தோம்ல, சென்னைக்கு அப்போ பேசுனாங்க. ஆ, வாரம் அவரு இடையில இருக்காங்க. பேசுறது பேசுவாங்க, கூப்பிட்டு பேசுவாங்க. இங்க வாராங்களாம், இடையில திருநெல்வேலிக்கு வாராரம்ல. சொன்னாரு ஆமா வரேன்னு. வராங்களாம். ஏன்னா அந்த ஒரு சம்பவத்தை தாண்டியும் கூட ஒரு முக்கியமான நபர்களுடைய அறிமுகம், அவங்களுடைய அந்த தொடர்ச்சியா நம்ம பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. சென்னைக்கு வந்து எங்களை பாருங்கன்னு சொன்னாங்க திருமணம். நாங்க தான் பார்க்க முடியாம வந்துட்டோங்க. சரி. 2 நாள்ல ஓடி இருந்தாச்சு அந்த ஆள். So, அந்த இதுக்கு ஆமா, ஆமா. விஜய் நிகழ்ச்சிக்கு வந்தப்போ சொல்றீங்க இல்லையா அவரு? ஆமா. பார்க்க சொன்னாங்க. அங்கே பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் எல்லாரும் வந்தாச்சு ஆளோ கூட. நல்லா போக முடியாது எல்லாம். அவங்க பிறகு இவங்க எல்லாரும் எங்களுக்கு தனியாக விட்டு வந்துடுவாங்க. அப்புறம் நாங்கள் தனியாக போய் எங்கே இருக்கா அப்படின்ட்டு அவங்க கூட இப்போ பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் முக்கிய நபர்கள்லாம் நான் சொல்றேன், முக்கியமான நபர்களாக இருக்காங்க, தலைவர்களாக இருக்காங்க. அப்போ இது தாண்டி இந்த சுற்று வட்டாரத்தில் இப்போ திருநெல்வேலி ஆகட்டும், இல்லை பக்கத்தில் தூத்துக்குடி ஆகட்டும், இல்லை இந்த பக்கம் இருக்கிற மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் வந்து பார்த்ததெல்லாம் உண்டா? அப்படி யாராவது இங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தாங்க, பேசினாங்க, தெரியாத முகம் தெரியாதவங்க திடீர்னு இப்போ வந்து அப்படி எல்லாம் பழகுனாங்களா? அவங்களாம் வரல. அப்படி யாரும் இல்ல. வரல. அப்படி அப்படி யாரும் வரல, இன்னொரு வரைக்கும் வரல. அவங்க கூடியெல்லாம் சரி சரி சரி. கனிமொழிக்கா ஆஸ்பத்திரி வந்து பார்த்தாங்க. ஆ ஸ்டாலின் தங்கச்சி ஆ. வந்து பார்த்தாங்க ஆஸ்பத்திரி வந்து. அவனை அப்போ ஆஸ்பத்திரியில் அப்போ நிறைய பேர் பேசியிருந்தாங்க இல்லையா? தூத்துக்குடிக்கு வாங்க, உங்களுக்கு நாங்கள் பிளாட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிச்சாரு. வரேன்னு சொல்லியிருக்கீங்களா? அங்கே எப்படி போனோமோ தங்க வாங்கியாச்சா, வர அங்கே எங்கே போவா. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கலகலப்பாக சந்தோஷமாக இருக்குது எனக்கு உங்களுக்கு பார்க்கும்போது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த நேரத்தில் நிறைவாக என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க சின்னதுரை? இப்போ நிறைய இளைஞர்கள் பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? படிக்கணும் நல்லா. இப்போவும் படித்தாதான் அதுக்கப்புறம் பெரிய வயசில் நம்ம ஒரு 28 வயசு 30 வயசு அப்படின்னா நம்ம உட்காந்து சாப்பிட்லாம், எந்த கவலையும் இருக்காது. மித்தவங்க படிக்கலைன்னா நம்ம மாடு மாதிரி நல்லா வேலை பார்க்கணும், கொத்தனார் வேலை. படிக்கலைன்னா அந்த மாதிரி வேலை தான் போக முடியும். படிச்சிருந்தா நம்ம நல்லா ஏசி ரூமில் பேசாடி உட்காந்து கையெழுத்து போட்டோமா பேசாடி சாப்பிட்டோமா மாதம் மாதம் காசு வரும். சாப்பிட்டுட்டு குடும்பத்தை பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம். குடும்பத்துக்கு நான் செய்ய முடியும். ஆமாம். ஸோ அந்த கல்வி தான் முக்கியம் அப்படின்றது. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கம்மா? நான் சத்துணவில் உதவியாளராக இருக்கேன். இப்போ இங்கேருந்து ஆமாம் போய்கிட்டு பக்கம் தானே. ரெட்டியார் வீட்டில் தான் பக்கம் தான். இப்போ முன்னாடியே ரெட்டியார்? ஆமாம் இதுதான். இல்லை முன்னாடி அங்கே முன்னாடி நாங்குநேரியில் ஸ்கூல் அம்பேத்கர் தொடக்கப்பள்ளியில். இப்போ இப்போ ஊராட்சி தொடக்கப்பள்ளி இதில் மாத்தியாச்சு. இப்போ இங்கே உங்களுக்கு அப்போ புதுசு தான்? ஆமாம் இது புதுசு தான். உங்களுக்கு பழகிட்டாங்க? பழகிட்டு சாரு டீச்சர்ஸ் எல்லாரும் நல்லா 10 மாதம் ஆயிட்டுலாம் நல்லா செட் ஆயிட்டாங்க. எல்லாரும் நல்லா பேசிக்கிடுவாங்க டீச்சர்ஸ் எல்லாம். பிள்ளைகளும் நல்லா பழகிக்கணும். ஆச்சுன்னு நல்லா அத்தை. இப்போ ஸ்கூல்னா குழந்தைங்க உரிமை எடுத்து ஆமா நல்லா அத்தை நல்லா கூப்பிடுவாங்க, பழகுறாங்க, நல்லா பேசுவாங்க பிள்ளைகளும். நம்ம போனாலே அத்தை வந்துட்டு டாட்டா போடலாம் வர்றது வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் பிள்ளைகளும். இப்போ நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டா டாட்டா. ஆமாம் போய் நாளைக்கு வாங்க அப்படி பாழுவோம். அவ்வளோ வரும். பசங்களும் அப்படி தான் நல்லா பேசிக்கிடுவாங்க. என்ன வகுப்பு? 1லேருந்து 5 வரை இருக்குது இங்கேயும். 450 பிள்ளைகள் இருக்குது. ஆமாம் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் சேர்ந்துருக்குங்க. டீச்சரே 12 பேர் இருக்கு. அவங்கள சார் 3 பேர், டீச்சர் 12 பேர். ஸோ சொன்ன மாதிரி எல்லாமே ஆமாம் நல்லா பார்த்துக்கிடுவாங்க சார். ஆமாம் நீங்கள் நினச்ச மாதிரி கூடிய விரைவில் ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு ஆடிட்டரா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை அதை விட ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து எல்லாமே இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அம்மாவுக்கு செய்யணும். கூடிய சீக்கிரம் நீங்கள் ஏரோப்ளைனில் போகணும். அப்போ எங்ககிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக வாங்க, எல்லாருமே போவோம். இவ்வளோதானே. ஸோ அந்த விஷயம்லாம் நாங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்துருந்ததில். நன்றி. Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs. Sheen Lac Speciality Coatings. Always shining. Sheen Lac. Tour the paradise in Ananya's Nananani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day.